விரக்தியில் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தங்கள் மீது அவதூறுகளை பரப்பி வருவதாக திமுக எம்எல்ஏக்கள் குற்றச்சாட்டு. தங்கள் மீதான குற்றச்சாட்டை நிரூபித்தால் பொது வாழ்விலிருந்து விலக தயார் எனவும் திமுக எம்எல்ஏக்கள் கூட்டாக பேட்டி. இருக்கின்ற மாநிலங்களில் நூற்றுக்கணக்கான பேர் இருந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் எடுக்காத நடவடிக்கை எங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 24 மணி நேரத்தில் எடுத்திருக்கிறார். எடுத்தனுடைய விளைவாக வயிறு எரிச்சல் தாங்க முடியாம சாவு வீட்டில் போய் அவங்களை விசாரிக்கணும். இல்லை நீ டாக்டரா இருக்கிறீங்க, அதுக்கு என்ன மருத்துவம் செய்யலாம் அப்படிங்கிறத விட்டுட்டு அங்கே போய் அரசியல் ஆதாயம், எளிமையான அரசியல் ஆதாயம் தருது என்ன நியாயம்? அதில் நான் சொல்லி முடிச்சிடுறேன் சார். அப்படி நீங்கள் கேளுங்க, எவ்வளோ நான் சொல்கிறேன். அது என்ன நியாயம் அது? அப்போ எங்கள் மேலே நாங்கள் எங்கள் பொது வாழ்க்கையில் நாங்கள் எங்கள் மீது இந்த பொய்யான குற்றச்சாட்டை நிரூபித்தால் டாக்டர் மரியாதைக்குரிய ஐயா ராமதாஸ் அவர்களும் அவருடைய மகனாக இருக்கின்ற அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எங்கள் மீது பொய் குற்றச்சாட்டை சொல்லியிருப்பதை அவர் நிரூபித்தால் நாங்கள் பொது வாழ்விலிருந்து விலக தயார். அதை நிரூபிக்க தவறிவிட்டால் அவர்கள் தகப்பனாரும் மகனும் 2 பேரும் பொது வாழ்விலிருந்து விலக தயாரா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. சட்டப்பேரவையில் பேச அனுமதி வழங்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறுவது அப்பட்டமான பொய் என அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு. கேள்வி நேரத்தை கெடுக்கும் வகையில் அதிமுகவினர் பிரச்சனையை எழுப்புவதாகவும் பேச்சு. சட்டப்பேரவை அவை குறிப்பில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசியது இடம்பெறாது என்றும் அதனை ஒளிபரப்புவதற்கோ எழுதுவதற்கோ எந்த ஊடகத்திற்கும் அனுமதி இல்லை என்று சபாநாயகர் அப்பாவு பேசியுள்ள வீடியோ இணையத்தில் வைரலாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசும் வீடியோ நேரடியாக ஒளிபரப்பப்படுவதில்லை என ஏற்கனவே குற்றச்சாட்டு எழுந்து வரும் நிலையில் தற்போது சபாநாயகரின் பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திமுகவுடன் காங்கிரஸ் 25 ஆண்டுகள் ஒப்பந்தம் போட்டுள்ளதால் காங்கிரஸ் கட்சியால் தன்னிச்சையாக பேச முடியவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தேசிய கட்சியான காங்கிரஸ் தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி மாதிரியாக நடந்து கொள்கிறது எனவும் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி விஷசாராய சம்பவம் வருந்தத்தக்கது என்றும் தமிழ்நாடு அரசின் நிவாரணங்கள் அந்த குடும்பங்களை மீட்டெடுக்கும் என்றும் திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. செம்பரப்பாக்கம் அணை திறந்த போதும் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தின் போதும் எதுவுமே நடக்காதது போன்று மூடி மறைக்க நினைத்த அரசாங்கம் இது அல்ல எனவும் பதிவு. கள்ளக்குறிச்சி விஷசாராய சம்பவத்தில் மாதவரம் பகுதியில் தின்னர் என்ற போலி பில் மூலமாக 1000 லிட்டர் மெத்தனால் வாங்கி விற்பனை செய்ததாக சிபிசிஐடி விசாரணையில் தகவல். முக்கிய குற்றவாளியான மாதேஷிடம் போலீசார் தொடர் விசாரணை. தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய்க்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாள் வாழ்த்து. பொது வாழ்வில் பூரண நலத்துடன் மக்கள் சேவை செய்ய வாழ்த்துகிறேன் எனவும் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. வயநாடு தொகுதியில் போட்டியிடும் பிரியங்கா காந்தியை ஆதரித்து மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பிரச்சாரம் செய்ய உள்ளதாக தகவல். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் மம்தா பானர்ஜியை சந்தித்து பேசிய நிலையில் இத்தகைய முடிவு என தகவல். மத்திய அரசு ஊழியர்கள் காலை 9:15 மணிக்குள் அலுவலகத்திற்கு வரவில்லை என்றால் அரை நாள் விடுப்பு பிடிக்கப்படும் என மத்திய அரசு அறிக்கை. மூத்த நிர்வாகிகள் உட்பட அனைத்து ஊழியர்களும் பயோமெட்ரிக் வருகை பதிவை பயன்படுத்த வேண்டும் எனவும் சுற்றறிக்கையில் தகவல். T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றுப் போட்டியில் அமெரிக்க அணியை வீழ்த்தி மேற்கிந்திய தீவுகள் அணி அபார வெற்றி. 128 ரன்களுக்கு அமெரிக்கா ஆல் அவுட் ஆன நிலையில் 10.5 ஓவர்களில் இலக்கை பிடித்து 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மேற்கிந்திய தீவுகள் அணி வெற்றி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.